கர்த்தர் நல்லவர், என் இயேசு நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் ஒருவராய் இருந்து பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். இந்த தேவாதி தேவன் இந்த நாளிலும் கூட அருமையான சகோதரனே சகோதரி, இந்த நவம்பர் மாதம் இந்த 1ஆம் தேதி இந்த காலை வேலையில் இந்த ஞாயிறு ஆராதனை வேலையில் உங்களை சந்திக்கும்படியாய் தேவன் தாமே எனக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய், தியானம் பண்ணும்படியாய், அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் பயபக்தியோடு கூட பணிந்து கொள்ளும்படியாய் மிகுந்த கிருபையினால வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை வலைதளத்தின் மூலியமாய் கேட்கும்படியாய் காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இது 1ஆம் தேதி ஆனபடியால் வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, ஞாயிறு ஆராதனையும் வந்திருக்கிறபடியால் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். என்ன வாக்குத்தத்தம்? இந்த நவம்பர் மாதத்தில் இந்த 2020 11ஆம் மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையில் தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் செப்பனியா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இங்கே அருமையான சகோதரனே சகோதரியே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவதான காரியம் கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றுகிறார். இரண்டாவதாக உன் சத்துருக்களை விலக்கினார். மூன்றாவதாக கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நான்காவதாக இனி தீங்கி காணாதிருப்பாய். இந்த 4 காரியத்தை இந்த 11ஆம் மாதம் 1வது நாளிலே தேவன் உன்னோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறார். இந்த அடிமைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். முதலாவதான காரியம், உன் ஆக்கினிகளை அகற்றி. ஆக்கினிகள் என்று சொன்னால் தண்டனை என்று சொல்லலாம், சாபம் என்று சொல்லலாம், நம்மேல் வர பண்ணியிருக்கிற தீங்கு என்று சொல்லலாம். இது தண்டனைகளை குறிக்கிறதான ஒரு வார்த்தை, ஆக்கினை. இந்த ஆக்கினை எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, இது என்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கணும். செப்பனியாவுக்கு வெளிப்படுத்தின தேவாதி தேவன் இதை யாரை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறதான வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த ஆக்கினிகளை தேவன் அகற்றுகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, உன் சத்துருக்களை விலக்கினார். இரண்டாவதாக சத்துருக்களை விலக்குகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போகிற இடங்கள்லாம் இவர்களுக்கு விரோதமாக சத்துரு எழுப்பிக் கொண்டே இருக்கிறாங்க. சத்துருக்களை தேவன் விலக்குகிறார். மூன்றாவதாக அவர் நடுவில் இருக்கிறார், தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். இவர்களுக்கு ஆக்கினி எப்படி வந்தது?
இங்கே அருமையான சகோதரியே, இதிலேயே 13வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் படுத்துக் கொள்கிறார்கள், புசித்து படுத்துக் கொள்கிறார்கள். சியோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தையே நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார். அப்போது இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த இஸ்ரவேல் என்று சொன்னால் நீ ஆதி நாட்களில் வாழ்ந்த இஸ்ரவேலை மாத்திரம் நீ எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அருமையான சகோதரி, யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ளே மாற்றப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பாவ பழக்க வழக்கங்களை ஒழித்து போட்டுவிட்டு ஆமேன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு புதிய பாதையில் புதிய ஆமீன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யாராலுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறதோ, அவர்கள் அத்தனை பேரும் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ அருமையான சகோதரியே, உனக்கும் எனக்கும் இந்த வாக்கு தத்துவம் நேரடியாக வந்து பேசுகிறது. உன் ஆக்கினிகளை அகற்றி. அப்போது இந்த ஆக்கினிகள் என்று சொன்னால், இந்த ஆக்கினிகள் எப்படியெல்லாம் வருகிறது என்று சொல்லி நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். இந்த ஆக்கினி என்கிறார்களே, இந்த ஆக்கினிகள் எப்படி வருகிறது, எதிலெல்லாம் வரும் ஆக்கினி என்று சொல்லி பார்க்கிறதான வேலையில் நீதிமொழிகள் புத்தகத்தில் 19வது அதிகாரம் 19வது வசனம் விதமாக எழுதப்படுகிறது. கடுங்கோபி ஆக்கினிக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்பு வைக்க வேண்டியதாக வரும். கடுங்கோபத்தோடு இருக்கிற மனுஷனை அவன் நிச்சயமாய் அவன் ஆக்கினிக்குள்ளாகுவான். அவனை நீங்கள் தப்பி வைத்தால் மறுபடி தப்பி வைக்க வேண்டியதாக இருக்கும். இது ஒரு சாதாரணமான காரியம். கடுங்கோபம், கோபத்திலே பல வகையான கோபங்கள் உண்டு. மூர்க்கமான கோபம், எல்லாம் ஒரு விதங்களிலே கோபம், பொய்க்கோபம். நிறைய பேர் ரொம்ப கோபப்படுற மாதிரி இருக்கும், செயலாக்கம் இருக்காது அங்கே. இது எப்படின்னு சொன்னால் கடுங்கோபம், கடுமையான கோபம். இந்த கடுங்கோபி ஆக்கினிக்குள்ளாவான், அவன் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கடுங்கோபி ஆக்கினிக்குள்ளாவான், தண்டனைக்குள்ளாவான். அவனை நீங்கள் தப்பு வைத்தா கூட மறுபடியும் என்ன பண்ணுமா, அவன் தப்பு வைக்க வேண்டியதாய் வரும். திரும்பவும் இந்த கோபம், கடுங்கோபம் ஒரு மனுஷனை தண்டனைக்குள்ளே கொண்டு வரும். நீங்கள் பாருங்கள், நிறைய கோபக்காரர்கள், நிறைய அந்த கொலைவெறி எப்படி உண்டாகுறது என்று சொல்லி பார்க்கறதான வேலையில் அவங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும். கோபம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, அந்த நாளில் அதை செஞ்சுட்டேன். நிறைய விசாரணை கைதிகள் நீங்கள் கொண்டு போய் அவங்க இடத்துல வாக்குமூலம் வாங்கினீங்கன்னா அவங்க சொல்கிற அத்தனை விதமான காரியமும் சாந்தமாக இருப்பாங்க, மாறிப்பாங்க. ஆனால் அந்த கடும் கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒன்றும் பண்ண முடியாது. கடுங்கோபி, நான் அறிந்திருக்கிறேன். ஒரு சகோதரனுக்கு நான் ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை அடிக்கடி வரும். கடுங்கோபி ஆக்கினிக்குள்ளாவான், அவனை தப்பு வைத்தால் மறுபடியும் தப்பு வைக்க வேண்டியதாக. கடுங்கோபம் உள்ள மனுஷன் ஜீவனையே மாய்த்து கொண்டான். கடுங்கோபம் உள்ள மனுஷன். அருமையான சகோதரி, கடுங்கோபி ஆக்கினிக்குள்ளாகும். அந்த கடுங்கோபம் நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாய் நம்மளுக்கு ஆக்கினிகள் உண்டு. கடுங்கோபம் எதுலெல்லாம் ஒரு மனுஷனுக்கு கோபம் வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறதான வேலையில் அருமையான சகோதரன், இரண்டாவதாக இந்த கடும் ஆக்கினிகள் எதனால் வரும்? 19வது அதிகாரம் 6வது வசனத்தில் 9வது வசனத்தில், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினிக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினிக்கு தப்பான். பொய் சாட்சி, நான் பார்த்தேன், அவங்க செஞ்சாங்க, பார்த்தே இருக்க மாட்டான். சொல்லி கொடுத்ததை சொன்னதை சொல்லுமா, கிளிப்பிள்ளைன்ற மாதிரி சொல்லுவான். அப்படிப்பட்ட மனுஷர்கள், பார்க்காததை பார்த்தேன் என்று சொல்லுகிற மனுஷர்கள், பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷர்கள் ஆக்கினிக்கு போடுவார்கள்.
கடுங்கோபி ஆக்கணிக்கு உட்படுத்தப்படுவான். பொய் சாட்சி சொல்கிறோம், அது மிக பெரிதான ஒரு காரியம். சாதாரணமான காரியம் அல்ல. பொய் சாட்சி, செய்யாததை செய்ததாக சொல்லுவது, பார்க்காததை பார்த்ததாக சொல்லுகிறது. நிறைய பேர் விளையாட்ட சொல்லுவாங்க, சின்ன சின்ன காரியங்களுக்காக கிண்டலுக்காக சொல்லுவாங்க. ஆனால் ஆதாயத்துக்காக மெய்யாகவே பேசுகிற ஜனங்கள் ஆக்கடிக்குள்ளாவார்கள். அவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட காரியம் இருக்கும் என்று சொன்னால் ஆக்கினிகள் உண்டு. ஆகவே இவைகள் அப்படிப்பட்ட சமூகத்துக்குள்ள அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நம்ம கடந்து வரும்போது இவைகளெல்லாம் தவிர்ப்பது நல்லது. கடும் கோபம் நம் இடத்தில் இராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. பொய் சாட்சி சொல்லக்கூடிய வேலைகளை அவர்களை தவிர்ப்பது நல்லது. மூன்றாவதாக, அருமையான சகோதரி, இதே வேத புத்தகத்தில் ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நீதிமன்ற புத்தகத்தில் 6:29 பிறனுடைய மனைவிடத்தில் பிரவேசிப்போனும் அப்படியே அவனை தொடுகிற எவனும் ஆக்கணிக்க தப்பான். பிறனுடைய மனைவியை தொடுகிறவன் ஆக்கணிக்க தப்பான். அருமையான சகோதரி, இது சாதாரணமான காரியம் அல்ல. தாவீதை குறித்து வேதத்தில் நம்ம அநேக இடங்களில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவரை குறித்து அநேக காரியங்கள் பேசும்போது 2 சாமுவேல் புத்தகத்தில் நீங்கள் 11, 12 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா தாவீதுடைய பாவம் அங்கே காணப்படும். தாவீது எப்படிப்பட்டவனாய் அந்த இடத்துல காணப்பட்டான், அவன் எப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்தான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கும். இந்த தாவீது கூட, அருமையான சகோதரி, அவனுடைய தண்டனை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், இங்கே அவனை குறித்து 12 அதிகாரத்தில் 2 சாமுவேல் புத்தகத்தில் 12 அதிகாரம் 7வது வசனத்தில் அந்த மனுஷனுக்கு அவர் கொடுக்கிற அங்கே ஆக்கினியை குறித்து பேசுகிறோம். அப்போது நார்த்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்பிவித்து உன் ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே கொடுத்து தந்து இஸ்ரவேலின் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போகாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை நீ செய்து அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணியது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ உன் பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனுடைய அம்மோன் புத்திரன் பட்டயத்தாலே அவனை கொண்டு போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினாலும் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் விரும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க ஸ்திரீகளை கொடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே ஸ்திரீகளோடு சயனிப்பான். மிகப்பெரிய ஒரு ஆக்கினி. இது தாவீது இந்த 11 அதிகாரத்தில் 12 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தாவீது எப்படிப்பட்ட பாவத்தை செய்தார் பச்சைபால் இடத்துல என்று சொல்லி வெளியே வரும். இந்த பச்சைபாலுக்கு பிறந்தவனும் தாவீதுக்கும் பிறந்தவர் தான் சாலமோன். இவர் எப்படி, அவர் உரியாவின் மனைவி இன்னொருடைய மனைவியை எடுத்துக்கொண்டு அவருடைய கணவனை எதிரியின் பட்டயத்தால் கொன்று போட்டு சதி ஆலோசனை செய்து கொன்று போட்டு மனைவி எடுத்துக்கொண்டபடியினால, மாற்றானுடைய மனைவி எடுத்துக்கொண்டபடியினால தேவன் அவர் மேல் பட்டயத்தை வர பண்ணினார். உரியாவை எதிரியின் பட்டயத்துக்கு அவர் கொடுத்தார். தன்னுடைய பிள்ளைகளே மடிந்து போகும்படியாக தேவன் செய்தார்.
பச்சபாலுக்கு பிறந்த ஒரு பிள்ளை. அடுத்ததாக அப்சலோம் கையினால் அப்னோர் வெட்டப்பட்டான். அப்சலோம் கல்வாரி மரத்தில் தொங்கினான். அதோனியா பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டிருக்கும் போது யோவானை கொன்று போட்டான். அருமையான சகோதரி, தன்னுடைய பிள்ளைகளால் அங்கே கொண்டு போடப்பட்டாங்க. அவன் இருளில் யாருக்கும் தெரியாமல் செய்த பாவம் அவனுடைய மனைவிகள் எல்லோரும் வெளிச்சத்தில் அநேகருக்கு மத்தியில் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அவன் அவமானப்படுத்தப்பட்டான். ராஜாவாக இருக்கலாம். ஏசப்பா சொல்லும்போது தாவீதின் வேறுமானவர் என்றும், தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறோம் ஏசப்பாவை. தாவீது வம்சத்தில் ஏசப்பா தோன்றினார். தாவீதுக்கு அப்பேற்பட்ட மகிமை கொடுக்கப்பட்டது. ஆனால் தாவீது செய்த பொல்லாப்பான காரியம், அவன் செய்த பாவத்துக்கு தக்கதாக 4 அத்தனையாக அவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவரே கேட்கிறார், நானாக இருந்தால் அந்த ஒரு ஆட்டுக்காக 4 ஆடுகளை அவனிடத்தில் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னார். அந்த உரியாவுக்காக 4 பிள்ளைகளை பறி கொடுத்தான். அருமையான சகோதரி, பிறன் மனைவியை தொடுகிறவன் ஆக்கினைக்குள்ளாவான். ஆக்கினை, கடுங்கோபம் ஆக்கினையை உண்டு பண்ணும். பொய் சாட்சி ஆக்கினையை உண்டு பண்ணும். பிறன் மனைவியை தொடுகிறவன் ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவான். இன்னும் கூட வேதத்தில் அருமையான சகோதரி, இது புத்தகத்தில் அநேக இடங்களில் இப்படிப்பட்டதான நல்லவன் கர்த்தரிடத்தில் தயப்பெறுவான், துர்ச்சிந்தனை உள்ள மனுஷன் ஆக்கினைக்குட்பான். துர்ச்சந்தனை எப்போதும் சதா சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. அவர்கள் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் துர்ச்சந்தனை, இவர்களை கெடுக்கலாமா, இவர்களுக்கு விரோதமாக எழும்பலாமா, இவர்களை என்ன செய்யலாம் என்று சொல்லி அநேக தரம் சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. துர்ச்சிந்தனை, நல்ல சிந்தனை இருக்காது அவர்களிடத்தில். அப்படி துர்ச்சிந்தனை உள்ள மனுஷன் ஆக்கினி கொடுத்தப்படுத்துவான். துர்ச்சிந்தனை, கெட்ட சிந்தனை. துர்ச்சிந்தனை என்றால் கெட்ட சிந்தனை, நல்ல சிந்தனை இருக்காது. பிறருக்கு கொடுக்கணும், பிறரை பார்க்கணும், அப்படியெல்லாம் இருக்காது. யாரையாவது கெடுக்கணும், அப்படிப்பட்ட சிந்தனை அவளுக்குள்ளே காணப்படும் என்று சொன்னால், அருமையான சகோதரி, அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் ஆக்கறி கொடுத்தப்படுவாங்க. துர்ச்சிந்தனை வேற சொல்லுங்க. தீமையை யோசிக்கிறவன் தவறுகிறான் அல்லவோ, நன்மை யோசிக்கிறவனுக்கு சத்தியமும் கிருபையும் உண்டு. 14:22 நீதிமொழிகள் புத்தகத்தில் தீமையை யோசிக்கிறவன் தவறி போவான், நன்மை யோசிக்கிறவனுக்கு சத்தியமும் கிருபையும் உண்டு. நம்ம நன்மையோ யோசிக்கணும், நன்மையே சிந்திக்கணும். தீய சிந்தனை பாவம், தீய சிந்தனை ஆக்கிரமிப்படுத்தப்படும். இப்படிப்பட்ட தீய சிந்தனை நமக்குள்ளே வரும் என்று சொன்னால், ஐயோ நாம் ஆக்கிரமிப்படுத்தப்படுவோமே என்று சொல்லி அவைகளை விட்டு வையுங்கள். அடுத்ததாக அருமையான சகோதரியே, இங்கே தெளிவாக பேசுகிற இன்னொரு வசனம் இந்த வேத புத்தகத்தில் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினிக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பொய் சாட்சிக்காரன் மாத்திரம் இல்லை, பொய் பேசுகிறவனும் தப்புவதில்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விளையாட்டாக நம்ம பொய் பேசி கொண்டிருப்போம். ஆனால் அந்த பொய் பேசுகிறது அருமையான சகோதரி நாட்களில் ஆக்கினியை கொண்டு வரும். நம்ம உண்மையான காரியங்களை நம்ம பேசும்போது அதை நம்புவார் இல்லாதபடிக்கு போகும். அதாவதாக 28 அதிகாரம் 20வது வசனம் நீதிமொழிகள் புத்தகத்தில்,
உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யநாதருக்கு தீவிக்கணும் ஆக்கணிக்க தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எப்படியாவது ஐஸ்வர்யன் ஆயிடணும், ஐஸ்வர்யனா ஆயிடணும்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யனா ஆகிறதுக்காக அவன் தீவிரித்து போகிறான் பாருங்க. தீவிரத்துனா புடப்படுகிறது, அதை ஓய்வில்லாதபடிக்கு துரிதமாய் என்று சொல்லி அவசரப்பட்டு செய்கிற காரியம். தீவிரிக்கிறவன் அதையே சிந்தித்து அதையே செயல்படுத்த முடியாது. எப்படியாலே ஐஸ்வர்யனா மாறிடணும், துரிதமாய் ஆயிடணும் என்று சொல்லி பறக்கிறவன் ஆக்கிரிக்குட்படுத்தப்படுவான். கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் அதில் வேதனையை கூட்டார். அருமையான சகோதரனே சகோதரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்கினிகள் எதெல்லாம் வருது? முதல்ல கடும் கோபத்தினால ஆக்கினி உண்டாயிருக்கு. பொய் சாட்சி ஆக்கினியை உண்டு பண்ணும். பொய் சாட்சி ஒரு மனுஷனுக்கு ஆக்கினியை உண்டு பண்ணும். அருமையான சகோதரனே சகோதரி, இந்த பொய் சாட்சி குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆவியானவர் நம்மோடு கூட பேசின வார்த்தை பொய் சாட்சி மாத்திரமல்ல, துர்ச்சிந்தனை உள்ளவன் ஆக்கிரிக்குட்படுத்தப்படுவான். அவருடைய மனைவியை தொடுகிறவன் ஆக்கிரிக்குட்படுத்தப்படுவான். பொய்களை பேசுகிறவன் ஆக்கிரிக்குட்படுத்தப்படுவான். ஐஸ்வர்யாவுக்கு தீவிக்கிறவன் ஆக்கினிக்குட்படுத்தப்படுவான். நம்முடைய வேதத்தில் எதெல்லாம் ஆக்கினியை கொண்டு வரும் என்று சொல்லி நீங்கள் 6 அதிகாரத்தில் நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே எழுதப்பட்டிருக்குது அருவருப்பானது இதெல்லாம் ஆக்கினிகளை கொண்டு வரும். இவைகளெல்லாம் முதலாவதாக தேவன் நம்மிடத்திலிருந்து எடுக்கிறார். இந்த நவம்பர் மாதம் 1ஆவது தேதியில் முதலாவது நம்மிடத்தில் இருக்கிற கடுங்கோபத்தை இருக்கிறார். பொய்சாலி சொல்லுகிற அந்த இருதயத்தை எடுக்கிறார். பொய்களை பேசுகிற அந்த இருதயத்தை எடுக்கிறார். பழைய இருதயத்தை எடுத்து போட்டு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு புதிதான சதையான இருதயத்தை கொடுக்கிறார். நவமான இருதயத்தை கொடுக்கிறார். எசேக்கியேல் 36:26 அப்படிதான் சொல்லுது வேதம். இதோ நான் உங்களுக்கு புதிதான இதயத்தை கொடுக்கும்படியாக உங்கள் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயம் நவமான இருதயத்தை கொடுக்க முடியாது. புதிதான ஆவியை கட்டளையிட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்படிதான் கொடுக்கிறார். பொய்களை பேசுகிற இதயம் அல்ல, பொய் சாட்சி சொல்கிற இதயம் அல்ல, பிறன் மனைவியை தொடுகிற இருதயம் அல்ல, கடும் கோபம் கொள்கிற இதயம் அல்ல, துச்சிந்தனை செய்கிற இருதயம் அல்ல, ஐஸ்வர்யனாக தீவிக்கிற இருதயம் அல்ல. உன் இருதயத்தை தேவன் மாற்றுகிறார். இந்த நவம்பர் மாதம் 1ஆவது நாளில் இந்த 6 விதமான காரியங்களை தேவன் ஒன்று தேர்ந்தெடுக்கிறார் இருக்கும் என்று சொன்னார். அடுத்ததாக சத்துருக்களை விலக்கினார். சத்துரு யார் என்று சொல்லி பார்க்கிறதான வேலையில் அருமையான சகோதரனே சகோதரியே, இங்கே வாசிக்கும் போது அந்த சத்துரு என்னெல்லாம் கொண்டு வருவான், அந்த சத்துரு எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான், நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு செய்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சத்துரு நம்மோடு இருந்து செய்கிற காரியங்கள் என்னென்ன காரியங்கள்? முதலாவதாக ஆக்கினிகள் இடத்திலிருந்து எடுக்கிறார். இரண்டாவதாக உன் சத்துருக்களை விலக்கினார். இந்த சத்துரு யார்? அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் என்னெல்லாம் செய்வான்? உன்னோடு இருக்கிற சத்துருவை தேவன் விலக்குகிறார். ஆபிரகாமோடு இருந்த அந்த லோத்தை தேவன் விலக்கினார். அப்பதான் ஆசீர்வாதம். இங்கே தேவன் விலக்குகிறார். சத்துருவை விலக்கினார். ஆபிரகாம் நீதிமானாயிற்று, லோத்த நீதிமானாயிற்று. லூத்தை போய் ஒரு சத்துரு என்று சொல்லுகிறாரு.
அந்த லோத்துடைய வம்சத்திலிருந்து தான் பொன்னமி மோவாப்பிய வம்சமும் அம்மோன் புத்திரரும் உருவாக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்ற அந்த இருவரும் அந்த கோத்திரத்தில் உருவாக்கப்பட்டவங்க, தகப்பனில்லாத சந்ததி. லோத்து நல்லவன் தான், ஆனால் ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்தாதவன், செழிப்பான இடத்தை பார்த்து கடந்து போனவன். அந்த யோர்தான் கரையோரத்தில் பசுமையான இடங்களை பார்த்து அவன் கடந்து போனான். அவனுடைய வாழ்க்கை செழிப்பு இருந்தது. எல்லாவற்றையும் இழந்த நிலையில் ஒரு மோசமான சந்ததி இந்த பூமியில விட்டு சென்றான். மோவாபிய சந்ததி, அம்மோன். அருமையான சகோதரன சகோதரி, அவருடைய தேவனுடைய ஆலயத்தில் உட்படக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீ பார்த்தீங்கன்னு சொன்னா நெகேமியா 13 அதிகாரம் 2வது வசனத்தில் 3வது வசனத்தில் 12:2 ரொம்ப தெளிவாக அழகாக எழுதப்பட்டிருக்குது. யாரெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கக்கூடாது என்று சொல்லி ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் யார் என்றதோ, என்றென்றைக்கும் உங்கள் ஆசீர்வாதங்களை தேவனுடைய சபைக்கு உட்படக்கூடாது, சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய தேவனுடைய சபைக்கு உட்படக்கூடாது என்று சொல்லி அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்றைக்கும் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினவர்கள் தேவனுடைய சபைக்கு உட்படக்கூடாது. யார் என்று சொன்னால், அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புத்தகத்தை வாசித்தார்கள். அதில் அம்மோனியரும் மோவாப்பியரும் இஸ்ரவேல் புத்தருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களை விரோதமாக பிழையாமல் கூலி கொடுத்தப்பட்டபடியால் அவர் என்றைக்கும் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பி எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய தேவனுடைய சபை, அந்த சபையில் வரக்கூடாது. அவங்க ஏன் வரக்கூடாது? எதற்காக வரக்கூடாது? ஏன் இந்த சாபம் அவருக்கு மேல் கொடுக்கப்பட்டது? இந்த சாபத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கிறதான வேலையில் அருமையான சகோதர சகோதரி, பாவம் புத்தகத்தில் 23 அதிகாரம் 3வது வசனத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர சகோதரி, அம்மோனியரும் மோவாப்பியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாது. 10ஆம் தலைமுறையும் என்றைக்கும் அவருடைய சபைக்கு உட்படக்கூடாது. இதை மோசே கிட்டே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வேசி பிள்ளை பாருங்கள், விதையடிக்கப்பட்டவனும் கோஷம் மறுப்பட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாது. வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியரும் மோவாப்பியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் தங்களுடைய சபைக்கு உட்படக்கூடாது. நீங்கள் எகிப்திலிருந்து எதிர்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படிக்கு மெசொப்பொத்தேமியாவின் ஊராகிய பெத்பேரில் பேயாரின் குமாரனாகிய பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்த நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சாபமான சந்ததியை லோத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. லோத்து தன்னுடைய மகனுக்கு பெற்ற பிள்ளைகள் அருமையான சகோதரனே சகோதரி, சாபம். இந்த சத்துரு என்னெல்லாம் பண்ணுவான், யார் சத்துரு நமக்கு தெரியாது. வீட்டாரே உனக்கு சத்துருன்ட்டார். மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அருமையான சகோதரனே சகோதரி, ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம்.
ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் விட்டாரே. எப்படி எனில் மனுஷனுக்கு தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் விட்டாரே, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிற அவனுக்கு பாத்திரம் நல்ல விட்டாரே அவனுக்கு சத்துரு. தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. சத்துரு அடையாளம் காட்டாரு. வேற எங்கெல்லாம் சத்துரு என்னெல்லாம் செய்வான்? லூக்கா சுவிசேஷம் புத்தகம் 19:43 இவன் என்னெல்லாம் செய்வான் அந்த சத்துரு என்று சொல்லி வேதத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதான காரியம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் நெருக்கி. இந்த சத்துருடைய வேலை என்னடான்னா சூழ மதில் போட்டு, சென்னை பாஷையில் பேசணும்னா சுத்து போட்டுருவாங்கன்னு அர்த்தம். சூழ மதில் போட்டு உன்னை சுற்றில மதில் போட்டு, சென்ட்ரல் டயர், ஜாலியன் வாலாபாக் படுகொலை சுற்றி மதில் சார் உள்ள நடந்துருக்குது. மீட்டிங் சுட ஆரம்பிச்சிட்டான். ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்றது மிகப்பெரிய ஒரு படுகொலை. சூழ மதில் போட்டு சுத்தி வேலை. சத்துருடைய வேலை என்னடான்னா, சத்துரு என்ன செய்வான்டான்னா சூழ மதில் போடுவான். உன்னை சூழ மதில் போடுவான். உன்னை சுற்றிலும் மதில் போட்டு சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் நெருக்கி, உன்னை வளைந்து கொள்வான், எப்பக்கத்தில் நெருக்குவான். ஒரு வேலை வைத்துக் கொண்டிருக்கலாம். உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தலையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்வி மேல் கழிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். தேவாலயத்தை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு வாக்கு தத்துவம் இது. அவரை குறித்து அவரே சொல்லப்படுகிறதான ஒரு வாக்கு தத்துவம், தீர்க்க தரிசனம். ஆனால் சத்துரு அப்படிதான் செய்வான். வீட்டாரே உனக்கு சத்துரு. உன் சத்துரை உன்னை நெருக்குவான், எப்பக்கத்தில் நெருக்குவான், உன்னை சூழ மதில் போடுவான். அவருடைய வேலை, அவருடைய குணாதிசயங்கள். அந்த குணாதிசயங்கள் உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நீதான் அந்த சத்துரு. சத்துரு உனக்குள்ளே இருக்கிறான். சத்துரு உனக்குள்ளே இருக்கிறான் என்ற அர்த்தம். இந்த யோபு புத்தகத்தில் 19:16 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவன் கொடிய கண்ணினால் பார்க்கிறான். இந்த யோபு புத்தகத்தில் 16:9 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, என்னை பகைக்கருடைய கோபம் என்மேல் பெருகுது. என் சத்துரு என் பேரில் பற்கரிக்கிறான். என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். கொடிய கண்ணினால் பார்க்கிறான். சத்துரு எப்படி வைப்பானா? கொடிய கண்ணினால் பார்க்கிறான். அருமையான சகோதரி, சகோதரி, உன் சத்துரு விட்டாரே உனக்கு சத்துரு. உன்னை சுற்றிலும் சூழ மதில் போடுகிறவன், எப்பக்கத்தில் உன்னை நெருக்கிறவன், உன்மேல் பற்கடிக்கிறவன், கொடிய கண்ணினால் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறவன். உனக்கு தெரியாது, அவன் பார்க்கறது உனக்கு தெரியாது. அவன் உன்னை கொடிய கண்ணினால் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியாது. அவன் உனக்குள்ளே இருக்கிறானா? வேத வசனம் உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னிடத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். தீய சிந்தனைகள் உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னார், இந்த பொல்லாப்பான காரியங்கள் உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னார், பொய் சாட்சி உனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னார், கடும் கோபம் உன்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னார், அவன் உனக்குள்ளே இருக்கிறான். அவன் கொடிய கண்ணினால் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நான்காவதாக அவனிடத்தில் காணப்படுகிற காரியம், அவன் கலைகளை விதைக்கிறவன். நீங்கள் மத்திய சுவிசேஷ புத்தகம் 13:25 நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால்,
மனுஷ நித்திரை பணிகளுடைய சத்துரு வந்து கோதுமை களைகளை விதைத்து விட்டு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். என்ன கேட்குறேன், அவருடைய சொல்கிறாங்க, நல்ல அவங்க எஜமான்கிட்ட சொல்கிறாங்கப்பா, நம்ம நல்ல நிலத்தில் தானே விதைச்சோம், நல்லா தானே பண்ணோம், பின்ன களைகள் எப்படி வந்ததுன்னு சொன்னால், மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துரு களைகளை விதைத்து விட்டு போனான். கிராம பகுதியில் போய் இந்த பயிர் வைக்கிறவங்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல விதையெல்லாம் போனாங்க, அப்படியே தூவாங்க, அள்ளி ஒன்று மேலே ஒன்று விழும், கடகடன்னு வளர்ந்துடும் ஒரு 15 நாள் 20 நாளில். அப்புறம் அந்த நாற்றெல்லாம் பறிச்சிடுவாங்க. என்னடா இது போட்டதெல்லாம் பறிச்சிடுறாங்கன்னு பார்ப்பா, அப்படியே 100 முடிச்சா போட்டு கட்டி வைப்பாங்க. பிறகு நல்ல சேடை ஒட்டி கரெக்டாக 9 அங்குலத்துக்கு ஒன்று வச்சுக்கின்னு அழகாக நேர்த்தியாக போனாங்க, கயிறு போட்டு நூல் பிடிச்சி கட்டுவாங்க வைப்பாங்க. அது அவ்வளோ ரம்யமாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆனோடனே இந்த பயிர்களுக்கு நடுவில் களைகள் உண்டாகும், அதை வளர விடுவாங்க. அது களை தான் தெரிகிற அளவுக்கு வளர விடுவாங்க. அது பார்க்குறதுக்கு பயிர் மாதிரியே இருக்கும் சிலதெல்லாம், ஆனால் அவங்களுக்கு தெரியும். 1 மாத காலத்துக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அதை மட்டும் அந்த களையை மட்டும் எடுப்பாங்க. களை எடுக்கிறது, நம்ம நல்ல நிலத்தில் தானே விதைச்சோம், நல்ல பயிர் தானே விதைச்சோம், விதை தானே விதைச்சோம், களைகள் எப்படி உருவானது? மனுஷர் நித்திரை பண்ணிகள் களைகளை யார் விதைச்சது? சத்துரு விதைத்து விட்டு போனார். நாம் கூட உறங்கி போவோம் என்று சொன்னார், நாம் கூட நித்திரையாக இருப்போம் என்று சொன்னார், நாம் கூட சில காரியங்களை கண்ணும் காணாமல் இருப்போம் என்று சொன்னார், நமக்குள்ளும் அவன் களைகளை விதைத்து விட்டு போவான். இந்த பிரதர் நல்லா தானே இருந்தார், நேற்று வரைக்கும் நல்லா தானே பேசி கொண்டு இருந்தார், நல்ல காரியங்களை தானே செய்து கொண்டு இருந்தார், அன்பான மனிதராயிற்று, இந்தியன்னு ஆயிற்று. சாசு களைகளை விதைத்து விட்டார். அவர் இருதயம் என்ற நிலத்தில் பொல்லாங்கை விதைத்து விட்டு போனார். பொல்லாப்பன காரியங்களை விதைத்து சத்துரு செய்கிற காரியம். சங்கீத புத்தகத்தில் 74 அதிகாரம் 10வது வசனம், அருமையான சகோதரனே சகோதரி, 74:10 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனே, எதுவரைக்கும் சத்துருவை நிந்திப்பான்? பகஞ்சன் உமது நாமத்தை எப்போது தூஷிப்பானோ? சத்துரு நிந்திக்கிறவன், சத்துரு தூஷிக்கிறவன், சத்துருடைய குணாதிசயம் என்னவென்று சொன்னால் நிந்திப்பான், நிந்தித்தான். எசேக்கியேல அசிரிய ராஜா வந்து நிந்தித்தான், சனகரிப்பு வந்து நிந்தித்தான், தேவனை தூஷித்தான். தூஷிக்கிறவன் எப்போது தூஷித்துக் கொண்டே இருப்பான். தூஷிக்கிறவனை பார்த்தவன் தெரிஞ்சுக்கலாம், இவன் சத்துரு. இன்னைக்கு அவனை தூஷித்தான், நாளைக்கு நம்மளும் தூஷிப்பான். தூஷிக்கிற ஆவி நமக்குள்ளே இருந்தால் சத்துரு நமக்குள்ளே இருக்கிறான். நிந்திக்கிற ஆவி நமக்குள்ளே இருந்தால் நமக்குள்ளே சத்துரு இருக்கிறான். கொடிய கண்ணினால் பார்க்கிற பற்கடிக்கிறவன் நமக்குள்ளே இருந்தால் நமக்குள்ளே சத்துரு இருக்கிறான். சத்துரு பொல்லாப்பானவன். இந்த சத்துரு பொல்லாத களைகளை விதைக்கிறவன். நல்ல வேத வசனங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது நடுவில் வந்து களையை விதைப்பான். அது என்னத்துக்குமா அங்கே போ அப்படின்னு சொல்லுவான். அப்போ சத்துரு உனக்குள்ளே இருக்கிறான் என்று அர்த்தம். அப்படி பேசுகிறான்னு சொன்னால் சத்துரு அவனுக்குள்ளே இருக்கிறான் என்று அர்த்தம். சூழ மதில் போட்டு உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் சத்துரு உனக்குள்ளே இருக்கிறான் என்று அர்த்தம். விட்டாரே உனக்கு சத்துரு. இப்போ இந்த சத்துருக்கெல்லாம் விளக்குறார் ஆண்டவர். முதல்ல ஆக்கினிகளை அகற்றினார், ஒரு சத்துருக்களை விளக்கினார். இந்த நவம்பர் மாசத்துல தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம். மூன்றாவதாக கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அதில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதான காரியம். கர்த்தர் நடுவில்
இருக்கிறார். உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை வைக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் உன் நடுவில் இருக்கிறார். ஏதோ ஒரு ஓரமாவோ இல்லை ஒளிஞ்சிக்கணும் நமக்கு தெரியாமல் இருந்து செய்தவர் அல்ல. நடுவில் வருகிற தெய்வம். இறங்கும் அக்னியாக இறங்கும், அக்னியால் உத்தரவுள்ளும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லும்போது அக்னியாக இறங்கினார். 430 தீர்க்கதரிசி அந்த பக்கம் இந்த பக்கம், நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்கிறேன். இறங்கிட்டார் ஆண்டவர். உன்னோடு இருப்பார். அக்னி மயமாய் ஆண்டவர் அக்னியால் உத்தரவுள்ளுகிற தெய்வம், அக்னியாய் முன் சென்ற தெய்வம், மேகமாய் அவர்களை வழிநடத்தின தெய்வம் உன்னோடு கூட இருப்பார். ஏதோ உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிற தெய்வம், மறைந்து ஒளிந்து வாழ்கிற தெய்வம் அல்ல. தேவன் உன்னோடு கூட இருக்கிற தெய்வம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இடைப்பாடுதல் தருவேன் வா என்று அழைத்து செல்கிற தெய்வம் நடுவில் இருக்கிறார். நடுவில் இருக்கிற தெய்வம், நடுவில் இருக்கிற தெய்வம். எஸ்ஐயா 12:6 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம். அவர் நம்ம நடுவில் பெரியவராக இருக்கிறார். பெரியவராக இருக்கிற தெய்வம். யோவான் 20:26 நடுவில் வந்து உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிற தெய்வம். 2 கல்லர்கள் நடுவில் தொங்கின தெய்வம், நடுவில் இருக்கிற தெய்வம், நடுவில் இருக்கிற தெய்வம். சகரியா 2:5 நான் அதுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொன்ன தெய்வம். 2:10 நான் உன்னோடு கூட இருந்து பலவானா இருக்கிற தெய்வம். அருமையான சகோதரனே சகோதரி, அந்த தெய்வம் இன்றைக்கும் இன்றைக்கும் ஹல்லேலூயா உன்னோடு கூட இருந்து கிரியை செய்கிற தெய்வம். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் உன்னோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். உன்னோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். அருமையான சகோதரனே சகோதரி, அப்படிப்பட்ட தேவாதி தேவன் இன்றைக்கும் உன்னோடு கூட இருக்கிற தேவாதி தேவன் உன்னோடு கூட பேசுகிற தெய்வம் அவர். உன்னோடு கூட பேசுகிற தெய்வம் அவர். உன்னோடு கூட பேசுகிறது மாத்திரமல்ல, சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன். 2:10 சியோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறான். உன் நடுவில் வாசம் பண்ணுகிற தெய்வம். சப்பனியா 3:17 உன் நடுவில் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் உன்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற வல்லமை உள்ளவர் ரட்சிப்பார். அவர் உன் பேர் சந்தோஷமாய் பகிர்ந்து உன் அம்பின் மீது அமர்ந்திருப்பார். உன் பேர் கம்பீரமாய் களி கூறுவார். 6 நல்ல 6 கொடுத்திருக்கிறார். 7வது காலம், இனி தீங்கை காணாதிருப்பாய். அவர் நடுவில் வந்துட்டாரு. முதல்ல உன் ஆக்கினிகள்லாம் அகற்றார், உன் சத்துருக்கெல்லாம் விளக்கிட்டாரு, நடுவில் வந்துட்டார். இனிமேல்பட்டு தீங்கி எங்கேருந்து வர உனக்கு ஆண்டவரே வந்துட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60 அதிகாரம் 20வது வசனத்தில் தெளிவாக சொல்கிறார். அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவாதி தேவன். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. நீ தீங்கே பார்க்க போகிறதில்லை. நீ ரொம்ப அழகாக சொல்கிறார். 17 நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும்
அழிவும் நாசமும் உன் எல்லைகளும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமலும் சந்திரன் உனக்கு வெளிச்சத்தை தராமலும் பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாய். உன் தேவனே உனக்கு மகிமையாக இருப்பார். மகிமை தேவாதி தேவன் உனக்கு மகிமையாக இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகும். தீங்கு வராது. இனிமேல் உனக்கு தீங்கு என்பது இராது. தேவாதி தேவன் தீங்கு எடுத்து போடுவார். சந்தோஷமாய் சமாதானத்தோடு கூட வருகிற நாட்கள். அருமையான சகோதரனே சகோதரி, இன்னும் கூட மலைகள் விலகினாலும் 54 அதிகாரம் 10 வாசிக்கிற மலைகள் விலகினாலும் ஏசையா நிலைபெயர்ந்தால் உன் கிருபை என்னை விட்டு என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நில ரத்தனங்களை அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பழங்கு உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாக இருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாய் இருப்பாய். திகிலுக்கு தூரமாயா அது உன்னை அணுகுவதில்லை. திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. உண்மையான சகோதரனே சகோதரியே, தீங்க தேவாதி தேவன் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். திகில் இருக்காது, துக்கம் இருக்காது. எங்கே தீங்கு இருக்குதோ அதெல்லாம் இங்கே இருக்கும். துக்கம் இருக்கும், திகில் இருக்கும், அதெல்லாம் இருக்காது. ஏன்னா தீங்கை எடுத்து போடுவார். இன்னைக்கு ஆவியாளர் உன்னோடு முகமுகமாய் திட்டம் தெரியுமாய் பேசுகிறார். கர்த்தரும் ஆக்கினிகளை ஆற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த நவம்பர் மாதம் 2020 நவம்பர் மாதத்தில் என் தேவாதி தேவன் உன் கொடுமைக்கெல்லாம் உன் தீங்குக்கெல்லாம் என் தேவாதி தேவன் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இந்த ஆக்கினிகளினாலே நீ ஒவ்வொரு நாளும் நீ பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாய் போய் கொண்டிருந்தது. தேவாதி தேவன் உன் கைகளின் பிரயாசத்தை உனக்கு கொடுக்கும்படியாய் உன் ஆக்கினிகளை எல்லாம் அந்த நாளில் அகற்றிருக்கிறார். உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் நாளிலே விலக்கி இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருந்திருக்கிறார். நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். நான் வந்து உன் வீட்டில் வாசம் பண்ணுவேன். நான் உன் நடுவில் பெரியவராக இருப்பேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அக்னி பதிலாக இருப்பேன். அற்புதமாய் என் தேவாதி தேவன் நடுவில் இருந்து இனி தீங்கு உன்னை அணுவதில்லை. துக்க நாட்கள் முடிந்து போகும். திகிலுக்கு தூரமாவா என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு தத்தங்களை என் தேவாதி தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த 2020 நீ பட்ட பாடுகள் எல்லாம் இந்த 2020 இந்த 11வது மாதத்தில் என் தேவனாகிய கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இனி தீங்கை நீ காண்பதில்லை. நம்மள கண்களை மூடும். கிருபையும் இரக்கமுடைய எங்கள் நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேலைக்காய், மனமகிழ்ச்சி நாளுக்காய், மாதத்தில் முதல் நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், சதா சர்வ காலமும் ஜீவிக்கிறவர். நீர் ஜீவிக்கிறது மாத்திரமல்ல கர்த்தாவை, எங்களையும் கூட ஜீவனோடு வைத்திருக்கிறேன். இந்த நாளிலே நீர் தாமே கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காக நன்றி. இந்த வாக்கு தத்துவம் எங்களுடைய வாழ்க்கையில் 30, 60, 100 பலன் தரட்டும் ராஜா. இந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டவுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்கட்டும். நன்மையானதை கண்டடையட்டும். ஒரு நன்மையும் குறைவுபடாது இருக்கட்டும். இந்த வாக்கு தத்துவம் வாழ்க்கையில் வந்து செயல்படட்டும், பலிக்கட்டும், அவர்களை பாதுகாக்கட்டும். இந்த செய்தியை வலைதளத்தின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இந்த வாக்கு தத்துவம் செயல்படட்டும். ஒரு வாழ்க்கையில் இருக்கிற ஆக்கினிகளை அகற்றுங்க, சத்துருக்களை விளக்குங்க. நீங்கள் நடுவில் இருங்க. இனி ஒரு தீங்கை காணாது இருக்கட்டும், திகில் அடையாது இருக்கட்டும், துக்கங்கள் மாறி போகட்டும். இந்த வல்ல கடத்தில் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக்கொள்ளும்.
விளையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யம் ஐக்கியமும் வழிநடத்தும் இன்றும் என்றும் சதா சர்வ காலம். இந்த செய்தியை வலைதளத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனோடும் சகோதரியும் இயேசு ஜீவிக்கிறார். தேவ சபை அன்பர்களோடும் தேவ ஜனங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இணைந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.